ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ட்ரேடிங் வியூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் வியூவுடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறோம். அதை பார்க்கணும்னு விரும்புகிறாக்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோவையும் பார்த்துக்கொள்ளலாமேன்னு சொன்னால் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் வியூவை பற்றி ஃபுல் நாலேஜ் ஒன்று கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது இந்த டூல்ஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பேப்பர் ட்ரேடிங். இந்த பேப்பர் ட்ரேடிங்னு சொன்னால் என்ன? இந்த பேப்பர் ட்ரேடிங்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு இந்த ட்ரேடிங் இவங்க ஒரு டெமோ அக்கௌண்ட் மாதிரி ஒன்று தருவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் எங்களுக்கு ட்ரேட் பண்ணிடும். சரியா? அது நாங்கள் அதில் எதுக்காக ட்ரேட் பண்ணுறோன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. நாங்கள் ட்ரேட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அதில் நாங்கள் செய்வோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்க்கலும் இந்த எம்டு இருக்குது தானே. ஓகே, இதில் இந்த எம்டு உங்களுடைய நீங்கள் ஜிமெயிலில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் ஐக்கான் இதில் காட்டுமே. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் டு ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்குதுனே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டுக்கே வரது பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங். சரியா? பேப்பர் ட்ரேடிங்கில் ட்ரேடிங் வியூ ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கனெக்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய டூல்ஸ் படிக்கக்குள்ள சொல்லியிருக்கோம். ஓகே, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் எங்களுடைய YNCயில் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ரேடிங்கில் பை அண்ட் செல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அதையும் கிளிக் பண்ணி வைங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் பை அண்ட் செல் காட்டும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் செல் பண்ண வைங்களே, செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் -11.51 USD ரன் ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ $29 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் செல் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த டேக் ப்ராஃபிட்டை நாங்கள் எங்கே போயிட்டு வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த எம் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணி பேப்பர் ட்ரேடிங்குள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பொசிஷன் பார்க்கலும் நீங்கள் எந்த டைமில் எவ்வளோ போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். 15:22 உங்களுடைய எங்கள் என்ட்ரி ப்ளேஸ் ஆக இருக்குது. 1,07,28 ப்ளேஸ் ஆக இருக்குது. இப்போ பார்க்கலும் இதில் ஆர்டர்ஸ்னு இருக்குது. சரியா? ஆர்டர்ஸ் செல் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் செல், அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, செல், ட்ரேடிங் ஜேர்னல். அண்ட் எங்கிட்ட பாருங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ், இக்விட்டி, ரியலைஸ்ட் ப்ராஃபிட், அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அக்கௌண்ட் மார்ஜின், அவைலபிள் ஃபண்ட்ஸ், ஆர்டர்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லி இருக்குதுண்ணா. இப்போ இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொன்னால் மொத்தமாகிற எங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் இது வரைக்கும் எங்களை மொத்தமாகிற அக்கௌண்ட் பேலன்ஸ் 100,000. அது பேப்பர் தான், ரியல் மணியில். இது டெமோ. சரியா? இதில் ரெண்டாவது இருக்குது ஈக்விட்டின்னு இருக்குது. ஈக்விட்டின்னு என்னென்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டோ லொஸ்ஸோ அதோடு சேர்த்து வரது தான் ஈக்விட்டிங்க. பாருங்கள், இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் 100,000, ஈக்விட்டியை பாருங்கள் $1,50,000 அதில் ரன் ஆகிட்டு இருக்குது ஈக்விட்டி. சரியா? ரியலைஸ் ப்ராஃபிட்னு சொன்னால் நாங்கள் இந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டோன்னு சொன்னால் ரியலைஸ்டு. அன்ரியலைஸ்டாக இன்னும் நாங்கள் எடுக்கல. இது ரன் ஆகி கொண்டு இருக்குது. இந்த ப்ராஃபிட் எங்களுக்கு இது ரன் ஆகி கொண்டு இருக்குது. சரியா? அதுக்கு பிறகு இருக்குது அக்கௌண்ட் மார்ஜின். அக்கௌண்ட்டோட மார்ஜின் எவ்வளோன்னு சொன்னால்
ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் மார்ஜின் என்னன்னு சொன்னால், இந்த அளவு இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிற வந்து எவ்வளோன்னு சொன்னால் $10,715 வந்து எங்களுடைய ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. சரியா? இப்போ இந்த அக்கௌண்ட் மார்ஜின் வந்து இல்லாமல் ஆகிடுச்சுன்னா, ஜீரோக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் எங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக லிக்விடேட் ஆகிரும். சரியா? அதுக்கப்புறம் பார்க்கணும், இங்கே அவைலபிள் ஃபண்ட்ஸ் இருக்குது. சரியா? அவைலபிள் ஃபண்ட்ஸில் பார்க்கணும் அக்கௌண்ட் மார்ஜின் சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு $10,000 கீழே வருது அப்படின்னு சொன்னால் 10,715 வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு 10,715 பைத்துரும், ஃபுல்லாக பைத்துரும். சரியா? இதில் வந்து இந்த அக்கௌண்ட் மார்ஜின்னு சொல்லியிருக்குது. இந்த அக்கௌண்ட் மார்ஜின்னு சொன்னால் நாங்கள் வந்து ட்ரேட் வந்து எந்த அளவு அமௌண்ட் $10,716 நாங்கள் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? நாங்கள் அந்த அளவு தான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே பாருங்கள் அவைலபிள் ஃபண்ட்ஸ் இருக்குது. அவைலபிள் ஃபண்ட்ஸ்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடும் 89,389 வச்சு தான் நெக்ஸ்ட் இயர் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதே போல் இந்த ஓடர்ஸ் மார்ஜின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபண்ட்ஸ் தேவை. எங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஓடர்ஸ் எங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் தான் எங்களுக்கு அடுத்த ஓர்டரை வந்து எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிடும். அதுதான் ஓடர்ஸ் மார்ஜின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் எங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ பார்க்கலும் எங்களுடைய ப்ராஃபிட்டை பாருங்கள். அக்கௌண்ட் பேலன்ஸ், அக்கௌண்ட் மார்ஜின் 0 ஆகிரும். சரியா? ரியலைஸ் ப்ராஃபிட் $106 ரியலைஸ் ப்ராஃபிட். ஈக்விட்டி பாருங்கள் சேம், அக்கௌண்ட் பேலன்ஸும் சேம். சரியா? இப்போ வந்து செட்டிங்ஸுக்கு போயிட்டு இன்ஸ்டன்ட் ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட்டை இல்லாமல் ஆக்கிட்டு திருப்பி வந்து பேப்பர் ட்ரேடிங்க்கு போயிட்டு இதில் வந்து பொசிஷன் இப்போ இதில் நாங்கள் சர்ச் பண்ணுவோம் எத்தீரியமுடைய சார்ட். இப்போ இதில் எத்தீரியமை வந்து நாங்கள் செல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் நாங்கள் செல்லை கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வந்து மார்க்கெட் ஆர்டர். இப்போ வந்து லிமிட் செட் பண்ணணும். எங்கள் மார்ஜின் வந்து 244 இருக்கட்டும். அண்ட் எங்களுடைய டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் செட் பண்ணணும். மற்ற பையா செல்லா எங்களுக்கு லிமிட் இப்போ மார்க்கெட்டில் எடுக்க போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் லிமிட் ஆர்டர் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ செல். டேக் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு $75, ஸ்டாப் லாஸ் 25. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் அதில் பை ஒன்று எடுப்போம். $3000 வைப்போம். சரியா? எங்களுடைய ஸ்டாப் லாஸ் $2400 வைப்போம். வச்சு யூனிட் எத்தனை? யூனிட் 1 பையை கொடுப்போம். ஓகே, இப்போ பார்க்கலும் எங்களுடைய ட்ரேட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குதுண்ணா. எங்களுடைய ட்ரேட் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், வெயிட் பண்ண நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுடைய ட்ரேட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. என்ன எங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுடைய ஸ்டாப் லாஸ். அண்ட் எங்களுடைய இப்போ வந்து இதுதான் எங்களுடைய என்ட்ரி. அண்ட் எங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து 3000 வச்சோம்னா பாருங்கள். அப்போ எங்களுடைய டார்கெட் ப்ரைஸுக்கு வந்து அடிச்சிச்சின்னு சொன்னால் $554 வரும். அப்படி இல்லை எங்களுடைய ஸ்டாப் லாஸ் பட்டுச்சுன்னு சொன்னால் $45
லாஸ் ஆகிடும், -45 லாஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகுது எங்களுடைய ட்ரேட். சரியா? இப்போ இது வந்து ஃபுல்லாக ஃப்யூச்சர்ஸ் ட்ரேட் செய்கிற ஆட்களுக்கு தான். ஸ்பாட் ட்ரேட் வந்து செய்கிற ஆட்களுக்கு வந்து மார்ஜின் அண்ட் ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் வேணும், பட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் தேவையில்லை ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிற ஆட்களுக்கு. இதெல்லாம் ஃப்யூச்சர்ஸ் செய்கிற ஆட்களுக்கு. உங்களுக்கும் ட்ரேடிங்கில் என்னான்னு படித்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.